அப்போஸ்தலனாகிய பவுல் யோவானுக்கு எழுதின முதலாம் நிருபம் 2வது அதிகாரம் அதனுடைய 17வது வார்த்தையில் நாம் இப்படி வாசிக்கிறோம். உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றைக்கு நிலைத்திருப்பான் என்று சொல்லப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அழிந்து போகிறது நாம் மட்டுமல்ல, இந்த உலகமே அழிந்து போகும். அப்போ உலகமும் அதிலுள்ள மோகங்களும் அதிலுள்ள பொருட்களும், மோகம் என்று சொன்னால் நாம் கண்ணுக்கு பிரியமாய் வைத்திருக்கிற யாவையும் இந்த உலகத்தில் ஒரு நாள் அழிந்து போகும். ஆனால் தேவனுடைய சித்தம் செய்கிறவனோ என்றைக்கு நிலைநிற்பான் என்று சொல்லப்படுகிறது. அப்போ என்றைக்கு நிலைநிற்பான் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய சித்தம் இன்னதென்று அறிந்து அவருடைய மன விருப்பத்தின்படி நடக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தருடைய வருகையிலே கர்த்தரோடு சேர்க்கப்பட்டு அவரோட நித்திய காலமாய் அந்த மகிமையின் நாளில் வாழ்ந்து கொண்டிருப்பார். ஆனால் இதில் கர்த்தருக்கு சித்தமில்லாத இருக்கிற ஒரு மனுஷன் என்று சொல்லும் பொழுது, അല്ലെങ്കിൽ அவருக்கு விருப்பமில்லாத இருக்கிற மனுஷன், அவனுக்கு 2ஆம் மரணமான அந்த அக்னி கடலில் அவன் பங்கடைகிறான். அவனுக்கு மீண்டும் ஒரு மரணம் நடக்கிறது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கோ தேவனுடைய சித்தம் செய்கிறவர்களுக்கோ ஒரே ஒரு மரணம் தான். இந்த உலகத்திலிருந்து இந்த ஆவி இந்த உடம்பை விட்டு பிரிகிற ஒரே ஒரு மரணம் தான் உண்டு. அதுக்கு பிறகு அவன் மீண்டும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் அப்படியல்ல, அந்த ஒரு உலகத்திനും அதிலுள்ள ஆசை இச்சைகளுக்கும் இணங்க ஒரு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தாலும் மீண்டும் 2ஆவதும் ஒரு ஆத்மாவுக்கு ஒரு மரணம் நரகத்தில் நடக்கிறது. அதனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உலகம் அதனுடைய மோகத்தை விட்டு தேவனுடைய சித்தம் இன்னதென்று அறிந்து அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ்ந்து அவருடைய ராஜ்யத்தில் போய் சேர கர்த்தர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை அருள்வாராக என்று ஜெபிக்கிறேன். ஆமென்.